வீரராம் விலாக் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கோயிலப்பட்டி ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வந்ததை பற்றி தான் நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோயிலப்பட்டி ஜல்லிக்கட்டுக்கு நம்மளை இன்வைட் பண்ணது வந்து கோயிலப்பட்டி ஆர்மி பாண்டியன் பிரதர் தான். ஸோ ரொம்ப ஒரு தன்மையானவர். அவங்க தான் சொன்னாங்க, நான் அன்போட ஃபேனு, ஸோ மாடை கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, நான் காரி மாடை அடைக்காமல் கிடக்கு, அதுக்கும் டோக்கன் வாங்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஓகே பரவாயில்லைங்க, அதுவும் கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி தான் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் சித்தப்பா தான் சொன்னாங்க, காலையில் இந்த 50 மாட்டில் அடித்தா மாடு கொஞ்சம் நல்லா வருதுடா, நல்லா வெயில் ஏற விட்டு ஆட, அப்போ தான் பிடியாருன்னு நல்லா தெளிவாக இருப்பாப்புல, நம்ம மாடு ரொம்ப தெளிவாக வரும் அவனு அது மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அதனால் நமக்கு 250 டோக்கனுக்கு மேலே வந்தால் பரவாயில்ல அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக அந்த எனக்கு என்ன திண்டுக்கல் வாடினா கரெக்டாக டோக்கன் படி தான் போகும். அதில் எனக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கும். திண்டுக்கல் வாடியா, ஓகே டோக்கன் படி போகும். மதுரை வாடினா உடச்சிடுறாங்க, திண்டுக்கல் வாடி டோக்கன் படி கரெக்டாக கூப்பிட்றதுனால கரெக்டாக போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக அங்கே 319 அன்புக்கு வண்டியில் போகும்போதுலேயே ஒரு இடத்துல டீ சாப்பிட்ற இடம், ஒரு சில ஸ்லோ பண்ணுற இடத்துல அன்பு போகுதுடா அப்படியே எல்லாம் சொல்கிறாங்க. அதுவே ஒரு பயங்கரமான ஹேப்பியாக இருக்குது எனக்கு. அன்பு மாட்டுக்காரங்கடா அப்படி பார்த்தா சொல்கிறாங்க, அன்பு மாட்டுக்காரங்கடா, அதே அன்பு போகுதுடா, அன்பு வருதுடா, அந்த மாதிரி இதுதான்டா அன்பு அப்படின்னு சொல்லும் போதில் வந்து அந்த மாடு உண்மையிலே நல்ல பேராயிருச்சு. நான் அன்பு ஃபேன்னு ஒரு 4-5 பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா இருக்குது. ஜல்லிக்கட்டு ஃபீல்டில் எலியாரிபத்தி அப்படின்ற நேம் ஒழிச்சு ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. காரி மாடு பருவத்தில் விளையாண்டதில்லை, அதுக்கடுத்து வெளியே போயிடுச்சு. அதுவும் அதுக்கடுத்து இறந்த பேர் தான் வந்துச்சு. நம்ம இறக்கும் முதல்ல தான் நம்மகிட்ட வந்துச்சு. ஒரு 5 வருஷம் வளர்த்தேன் நான், அது விளையாடலை. கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமாவது எலியாரிபத்தி பேர் இல்லாமல் இருந்திருக்கும் ஜல்லிக்கட்டில். அந்த தரை அந்த இப்போ வரைக்கும் இப்போ தடை வந்து இப்போ ஒரு 5 வருஷம் ஆச்சுல, 7-8 வருஷமாக பேரே இல்லாமல் இருந்துச்சு. அகைன் அன்பு வந்த பின்னாடி இன்றைக்கி எல்லோரும் எலியாரிபத்தின்ற பேர் வந்துருச்சுங்க. கரெக்டாக வந்து நம்ம கோவால்பட்டியை தாண்டி உள்ளே போகும்போதுலேயே சொல்லிட்டாங்க, அன்பு போகுது அப்படி சொன்னாங்க. எனக்கு அப்போயே காதில் விழுந்துச்சு அந்த வார்த்தை. கேட்டதுமே உடம்பே புல்லரிச்சிச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சித்தப்பா வச்சு சாமி கும்பிட்டுட்டு மாடை ஏற்றிட்டு 2 மாடு தான் ஏற்றி போனோம். இது 319, அது 381. நேராக போகும்போதுலே அங்கே போய் ஒரு இடத்துல நல்லா யானை புல் போட்டிருந்தாங்க, உள்ளே கட்டி விட்டால் நல்லா மேய்ச்சிங்க. ஏன்னா அங்கே பசங்க இருந்ததுனால மாடு தண்ணி கூட குடிக்கலை, நல்லா மேய விட்டேன். நல்லா மேய்ஞ்ச பின்னாடி மாடை வந்து லைனில் போட்டு ஏற்றிட்டோங்க. ஏற்றும் போதில் பார்த்தீங்கன்னா அவுத்த மாட்டோட டூப்ளிகேட் டோக்கன் இருக்கும் இல்லைங்க, அவுத்த மாட்டோட டோக்கன் இருக்கும். அதை கொண்டு வந்து 500-600 நம்பராக நானும் உள்ளே போகிறேன் சொல்லிட்டு அந்த மாதிரி எடுக்கிற ஆளுப்புல புதுக்கோட்டைக்காரர்களும் மதுரைக்காரர்களும் இதைத்தான் பண்ணுறாங்க. நமக்கு தோணாத அறிவு கூட அப்படியே காமிக்கிறாங்க. அவுத்த மாட்டோட நீங்கள் அவுத்துட்டீங்க, மாடு உள்ளே போயிடுச்சு, உங்கள் டோக்கனை கொண்டாங்க, உங்கள் டோக்கன் அப்படி சொல்லி உள்ளே போகிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரெஸ்ஸுங்க. ஃபுல்லாக அந்த தள்ளுவாடி போடுறதுக்கான இது. ஏன் 500 நம்பர் டோக்கன் இருந்தால் கூட அவுக்கலாமே. 319 நம்பர் போயிடுச்சுங்க. நம்ம மாடு உள்ளே கொண்டு போகிற அளவுக்கு வந்துச்சு. அந்த இடத்துல 500-600 நம்பர் ஒருத்தர் 2 தடவை பார்த்துட்டேன். அன்புக்கு முன்னாடி இதுலேயும் வந்தான், இதுலேயும் வரான். பூர்ண நம்பர் டோக்கன் கேட்டால் எங்கள் நம்பர் கம்மி, எங்கள் நம்பர் கம்மி, 40 நம்பர் டோக்கனை கொண்டு வந்துட்டு உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. உண்மையிலே இதெல்லாம் இரிட்டேட்டான ஒரு செயல் தான். டோக்கன் படி அவுக்காமல் ஏன் முந்தணும், ரொம்ப ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுங்க, லைனில் போகும்போதில் போலீஸ்காரங்களுக்கு மாட்டோட அந்த மைண்டே புரிய மாட்டேது. 2 பேரை வச்சு என்ன பண்ண முடியும், லைனில் 2 பேர் தான் போகணுன்றாங்க. அங்கே கொடுக்கும் போது அந்த அண்டா கொடுப்பாங்க, அதை யார் வாங்குவா, மேலே 2 பேர் பிடிச்சி நிற்கணும், அது யார் பண்ணுவா, கயிறு எடுத்து போகணும், அதை பரிசு வாங்கணும், எப்படி பண்ண முடியுங்க அதெல்லாம். அந்த மைண்ட் செட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எனக்கு அங்கே உள்ளே போகும்போது. அப்புறம் உள்ளே தவிர்றாங்க எல்லாருமே வந்து ஸ்டேஜில் இருக்கிற அந்த புறவாடி லைனு, அந்த டோக்கன் கொடுக்குற இடம், அந்த டோக்கனை செக் பண்ணுற இடம், அப்புறம் மாடை உள்ளே அனுமதிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுக்கணும். கண்டிப்பாக 10 மாடு தான் உள்ளே விடணும். அந்த 10 மாடு அங்கே செக் பண்ணணும். ஃபுல்லாக ஒன்றும் செக் பண்ணுற இடத்துல நிறுத்திக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியலைங்க. முதல் நல்லா தான் போச்சுங்க, ஒரு 300 மாடு நல்லா போச்சு. அந்த 300 தாண்டினதுமே நாங்கள் உள்ளே மாடு கொண்டு போகும்போது தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன கண்டுக்குட்டி கிடமாடு என்னென்னமோ உள்ளே கொண்டு வந்துட்டு அட்டுலியம் பண்ணுறாங்க நம்ம வயலுக. சரிங்க, இது எல்லா ஜல்லியும் நடக்கிறதான், மாட்டுக்காரையும் மாறினா தான் எல்லாமே மாறும். நம்மளும் அதெல்லாம் பண்ணி தான் வந்திருக்கோம். நம்ம திடீர்னு நிலைய மாதிரிலாம் பேச முடியாது. அப்படிதான் சொல்கிறாங்க எல்லாரும் பண்ணுறது தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம மட்டும் இல்லை இது பண்ண முடியாது. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சா பயன்படுத்த தானே போகிறோம். ஆனால் நாங்களாம் இப்போ கண்டினியூஸாக அன்பு வந்த பின்னாடியே 3 ஜல்லிட்டு நாங்கள் ஏற்றலைங்க. சக்குடிலாம் கொண்டு போயிட்டு நிறுத்திட்டு வந்தோம். ஏன்னா வந்து அப்போயே வந்து அவன்
அது வரைக்கும் ஒரு மாட்டை கொண்டு போனோம் அந்த இடத்துல. அப்புறம் பிஆர்ஏ வந்து பேசினாங்க, தயவு செஞ்சு மாட்டை கொண்டு போங்க, ஜல்லிக்கட்டு நடத்த விடுங்கன்னு சொன்னதுமே அந்த ஒரு வார்த்தைக்கு நாங்களாம் மாடை வெளியேற்றிட்டோம். அது அப்புறம் இன்னொரு ஒரு இதெல்லாம் வந்து அன்புவே கொண்டு போயிட்டு அவுக்க முடியாது, அவுக்கலை தள்ளுவாடினால் வந்துடுறோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் கொஞ்சம் எண்ணங்களை மாற்றிக்கிறோம். டோக்கன் படி டோக்கனே இல்லாமல் வந்து ஏதாவது டூப்ளிகேட் டோக்கன் வாங்கி உள்ளே போயிட்டு போலீஸை வச்சு பேசுகிறது எதுக்குன்றேன். ஆமாங்க, இது ஒரு சைடு, இது இப்படியே இருக்கட்டுங்க. டென்ஷன் தான் ஆகுது அதை பற்றி பேசினாவே நமக்கெல்லாம். நெக்ஸ்ட்டு வாடியில் நல்லா வந்துச்சுங்க, நல்லா சுற்றி போச்சு. அதோடய வீடியோ லிங்க் நான் கீழே போட்டிருக்கேன், பாருங்கள். நல்ல கூட்டம். வாடிக்குள்ளேயுமே வந்து பழைய ஜல்லிக்கட்டு மாதிரி ஆடியன்ஸ் உள்ளே அதிகமாக இறங்கிட்டாங்க. பனியம் போட்டு பிடிக்கிறவங்களும் அன்யூனிஃபார்மில் பிடிக்கிறவங்களும் சேமாக தான் இருந்தாங்க. நம்ம மாடு வர முதல்ல அவ்வளோ கூட்டம், எல்லாம் அட்டாக் பண்ண வந்தாங்க. ஓரளவு மாட்டை தாண்டி போயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு கயிறு போட்டு பிடிக்கிற இடத்துல நல்லா இன்றைக்கி தாங்க விரட்டுச்சுங்க, நல்ல விரட்டு. எல்லாத்தையும் விரட்டி கயிறு போட்டு பிடிச்சி வரும்போது அதே தான் சொன்னாங்க, அன்பு என்ன வாங்குச்சு எல்லாம் கேட்டாங்க. அன்பு சைக்கிள் வாங்குச்சு எல்லாம் சொல்லிட்டு வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த செயல்லையும். நெக்ஸ்ட்டு புயலப்பட்டி பாண்டியன் அவங்க வந்து சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. சாப்பாடெலாம் பண்ணி வச்சிட்டாங்க. நேராக அவங்க வீட்டுக்கு போனோம். அருமையான சாப்பாடு. அவங்க அம்மா அருமையாக பரிமாறினாங்க. உங்கள் வீடு மாதிரி சாப்பிடுங்க, வந்தவங்களுக்கு சாப்பாடு கிடையாது, நாங்கள் ஜல்லிக்கிட்டே பார்க்காம வீட்டில் இருக்கோம் அப்படிலாம் சொன்னாங்க. ரொம்ப ஒரு ஃபேவரான ஒரு குடும்பமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன் அவங்கள. நெக்ஸ்ட்டு சாப்பாடு வந்து நல்லா மட்டன், சிக்கன், ரசம், மோருன்றது எல்லாத்துலேயும் குறையில்லாமல் அளவுக்கு அதிகமாகவே சாப்பாடு வச்சாங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ டேஸ்ட் இருந்துச்சு அதில்ங்க. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு அவங்கள கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நேராக வீட்டுக்கு வந்துட்டு மாடை ரெஸ்ட்டு போட்டோங்க. இன்றைக்கி தான் மாடை வந்து குளிப்பாட்டிட்டு நாளைக்கு ஜல்லிக்கட்டு இருக்குது, போகலாமா வேணாமான்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், பாய். இது ஏன் கூவிக்கிட்டே இருக்குது வீடியோ எடுக்கும் போதில்? காரி மாடை கொண்டு போயிட்டு தள்ளுவாடி போட்டதுனால நான் அடைக்கலைங்க, மாடை ரிட்டன் கொண்டு வந்துட்டேன். அதுக்கு கொஞ்சம் அடுத்து ஏதாவது வீடியோவில் நம்ம ஜல்லிக்கட்டில் நான் வந்து அதை அவுத்து பார்க்கணுங்க. இந்த நல்லமநாயக்கம்பட்டி கொசவட்டில் அவுத்துருவோம் அது கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அந்த சேவல் என்னை பேசவே விட மாட்டுது, கூவிக்கிட்டே இருக்குது. 2 விரட்டிட்டு அடுத்தடுத்து லைனில் வரேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.